பாகுபலிக்கு கட்டப்பாவே பின்னால வந்து கத்தியால குத்தின மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துருக்கு. அது என்னடா, நாங்க தான் பலசாலிகள் என்று ஈரான் பிழையா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வர நல்ல பேச்சுவார்த்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே மிஸ் பண்றாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி ஈரான் அவ்வளவு பெரிய பலசாலிகள் இல்லை. அதோட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல் பகுதியை ஈரான்ட கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுக்கிறது முட்டாள்தனம். இதை ஐரோப்பிய நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்க போடா வந்து இதை என்னன்னு சொல்லி தட்டி கேட்கணும் என்று ஐரோப்பிய நாடுகளையும் ஈரானுக்கு எதிராக இந்த போருக்குள்ள இழுக்கிற மாதிரி பேசினது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு நாட்டுக்கு அமெரிக்காட பாதுகாப்பு முக்கியமா தேவைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு ஆள் யார் இப்படி நேரடியா ஈரானை தாக்குற மாதிரி பேசியிருப்பாரு? ஒருவேளை டொனால்ட் ட்ரம்பா இருக்கணும், இல்லண்டா நெத்தன்யாகுவா இருக்கணும்னு சொல்லி பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே இல்லை. இந்த விஷயத்தை சொன்னது யுஏஇ. இப்ப 2-3 நாளைக்கு முதலையும் யுஏஇல இருக்கிற பரக்காய் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கும் ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதை ஈரான் தான் செஞ்சாங்கன்ற குற்றச்சாட்டை யுஏஇ வச்சிருக்காங்க. அந்த ட்ரோன் ஈராக்கோட மேற்கு பகுதியில் இருந்து தான் வந்துச்சு சொல்லிட்டு அதை ஈரானுக்கு உதவியாக இருக்கின்ற இந்த ஒரு சில குழுக்கள் ஈராக்கோட வடபகுதியிலிருந்து அந்த தாக்குதலை நடத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கிட்டத்தில் பரபரப்பான ஒரு செய்தி பேசப்பட்டுச்சு. அது என்னண்டா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல நடத்தின தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிற டைம்ல இஸ்ரேல்ல தற்காலிகமான, அதாவது இஸ்ரேலுக்குரிய தற்காலிகமான ஒரு ராணுவ முகாமை ஈராக்கிட பாலைவன பகுதியில் ரகசியமா யாருக்குமே தெரியாம, அதாவது ஈராக்குக்கே தெரியாம வச்சுத்தான் ஈரான்ட இலக்குகளை அவதானிச்சிருக்காங்கிற ஒரு உளவு தகவலும் இப்ப வெளிவந்திருக்கு. இப்ப யுஏக்கும் தாக்குதல் நடக்கிறது ஈராக் பகுதியில் இருந்துதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதோட ஈரானும் இந்த தாக்குதலை நாங்க நடத்தினோம் என்று பொறுப்பெடுக்கல. யுஏயும் இஸ்ரேலும் ஒரு சிறந்த கூட்டாளிகள். அதோட யுஏஇ இருக்கிற இடத்துல இஸ்ரேல் இருந்தா என்ன எல்லாம் கதைப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்ப யுஏஇ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த யுஏஇ இருக்கிற இடத்துல ஒரு குட்டி இஸ்ரேலும் இருக்குங்கிற மாதிரி தான் இப்ப சில விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு, நடக்குது. அப்ப இந்த தாக்குதல் எல்லாம் எதுக்கு நடக்குது? பிரச்சனை இன்னமும் தூண்டணும் என்று யாரும் செய்கிற சதியா இது என்கிறது யுஏஇ இப்படியான கருத்துக்களை சொல்லக்குள்ளதான் அப்படியா இருக்கிற டவுட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுது. ஏனென்றா மத்திய கிழக்குக்கு அமெரிக்காட பாதுகாப்பு எதுக்காக தேவை? இதுக்கு முதல்ல ஈரான் மத்திய கிழக்குல இருக்கிற நாடுகளுக்கு எதுவும் தாக்குதலை நடத்தினாங்களா? மத்திய கிழக்கோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது யார்? ஈரானா அமெரிக்காவா? ஈரான்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தலண்டா ஈரான் எந்த நாட்டுக்கும் எந்த தாக்குதலையும் நடத்திருக்காது. அடுத்ததா ஈரான் நடத்தின தாக்குதல் இலக்குகள் எல்லாமே அமெரிக்காட ராணுவ தளம் மட்டும்தான். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் சுயமா ஈரான்ட எந்தவித தலையீடும் இல்லாம தான் இருந்துச்சு. பிரச்சனையை உருவாக்கினதே அமெரிக்கா தான். ஆனா அமெரிக்காட பாதுகாப்பு மத்திய கிழக்குக்கு வேணுமா? இதை அமெரிக்கா தான் சொல்லுமென்று பார்த்தா சொன்னது யுஏஇ அதிபரோட டிப்ளமேட்டிக் அட்வைசர் அன்வர் முகமது கர்காஸ். இவங்க இப்ப கொஞ்ச நாளா பேசுறது எல்லாம் பார்த்தா நடக்கிறது எல்லாத்துக்குமே முக்கியமான கருப்பாடு இவங்க தான்ங்கிறது போலதான். உண்மையா இவங்க தான்ங்கிறது போல இல்ல, இவங்க தான்ங்கிறது நிச்சயமாகுது. அடுத்ததா நம்மட தீப்பொறி திருமுகத்தோட ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு. சரியான முடிவை சொல்லலண்டா இனி ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறது உறுதி. இதை யாராலையுமே தடுக்க இயலான்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். பழைய நியூஸ் இல்ல, இது புது நியூஸ் தான். டெய்லி அவர் இதையே சொல்றதால நீங்க ஒரு வேளை இந்த நியூஸை பழைய நியூஸ் சொல்லி நினைச்சுக்கலாம். ஆனா மே மாசம் 22ஆம் தேதிக்குரிய புது நியூஸ் தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஈரான்ல ஒரு துளி தாக்குதல் நடந்தாலும் முந்தி நடந்த மாதிரி தாக்குதல் இல்லாம, அதாவது யுஏஇ, கட்டார், குவைத், சவுதி அண்டு இந்த மத்திய கிழக்குக்குள்ள மட்டுப்படுத்தி எங்களோட தாக்குதல் இருக்காம எங்களோட தாக்குதல் இலக்கிட பிராந்தியமே விரிவடையும் என்று சொல்றாங்க ஐஆர்ஜிசி. அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு புதுசான ஒரு போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் அமெரிக்கா கிட்ட ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. அதுக்கான பதிலை தான் இப்ப அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க, ஈரானு கிட்ட கொடுத்திருக்காங்க பாகிஸ்தான் மூலமா. ஈரான் இப்ப அந்த பதிலை வச்சு அவங்களோட உயர்மட்ட உறுப்பினர்களோட இப்ப ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இப்ப அமெரிக்கா கொடுத்திருக்கிற இந்த பதிலுக்கு தான் ஈரான் சரியான ஒரு முடிவை சொல்லலண்டா எங்கட ராணுவம் தயாராயிருக்கு, நாங்க திரும்ப தாக்குதல் நடத்துறதை யாராலையுமே தடுக்கலாண்டு ஈரானை எச்சரிக்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு. ஒரு கருத்தை இல்ல, அவர் இதே மாதிரி பல கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு. நான் சொல்றது என்னண்டா, இப்ப இந்த டைம்ல ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு. ஓவராலா பார்க்கக்குள்ள இப்ப என்ன சொல்றாங்கண்டா, இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில கொஞ்சமா முன்னேற்றம் இருக்கிறது விளங்கினாலும் ஆரம்பிச்ச இடத்திலேயே தான் இந்த பேச்சு
பேச்சுவார்த்தை இருக்குங்கிறது தான் உலகத்திட பார்வையா இருக்கு. ரெண்டு நாடுகளுக்கும் இடையில முன்னுக்கு பின் முரணான நெகோசியேஷன் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள இருக்கிறதால இதை முடிவுக்கு கொண்டு வரத்துல பல சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்ல, ரெண்டு தரப்புக்குமே யாரு இந்த போர்ல வின் பண்ணினுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தேவைப்படுறதால அமெரிக்காவும் அதை விட்டு கொடுக்க விரும்பல, ஈரானும் அதை அவ்வளவு ஈஸியா அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. நாம வழமையா பேசுற மாதிரியே ஈரான் முக்கியமான ஒரு சில கருத்துக்களை இந்த முன்மொழிவுல கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஈரான் முழுமையான கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. யுரேனிய செறிவூட்டலுக்கு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் தடை. அதாவது இந்த அமெரிக்கா சொல்ற மாதிரி எல்லாம் ஈரான் வந்துட்டு என்ன போறாங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க யுரேனியத்தை செறிவூட்டுறது சம்பந்தமா யாரை பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது. அடுத்ததா பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ செல்வாக்க குறைக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல நடத்தின தாக்குதலால ஈரானுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு அமெரிக்கா நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிற ஒரு கருத்து போல பல முக்கியமான கருத்துக்கள் இந்த போர் நிறுத்த முன்வழிவுக்குள்ள வச்சு தான் ஈரான் இப்ப அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. இதுக்கு இப்ப என்ன பதில் அமெரிக்கா கொடுத்திருக்காங்க, எதை பத்தி ஈரான் இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கிறத அடுத்த அப்டேட் நியூஸ்ல கட்டாயமா சொல்லுவேன். ஏன்னா இதுவரைக்கும் அது சம்பந்தமான தகவல் எதுவுமே வரல. வந்த உடனே நான் அடுத்த வீடியோல அதை பத்தி பேசுவேன். சோ இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கிற மாதிரி கட்டாயமா ஷேர் பண்ணிட்டு யுஏஇ ஈரானுக்கு எதிராக சொல்லி இருக்கிற இந்த கருத்துக்கள் சம்பந்தமான உங்களுடைய பதில்கள் என்னங்கிறத தயவு செஞ்சு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கட்டாயமா லைக் பண்ணிட்டு இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்கிறத சொல்லிட்டு, இது போன்ற சுவாரஸ்யமான முக்கியமான அடுத்த காணொளிகளில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.